பழங்குடியினர் குரங்குகளை பிடிக்கிறதுக்கு ஒரு முறையை பயன்படுத்துவாங்க. என்ன அப்படின்னா, ஒரு மரத்துல ஒரு பொந்து, ஒரு கை நுழையிற அளவுக்கு, குரங்கோட கை நுழையிற அளவுக்கு ஒரு பொந்து உருவாக்கி, அதுக்குள்ள குரங்குகள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கும் போது வாழைப்பழத்தை போடுவாங்க. வாழைப்பழத்தை போட்டோம்னா இந்த குரங்கு என்ன செய்யும், பார்த்துட்டு இருந்துட்டு அதுக்குள்ள வாழைப்பழம் இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு கையை உள்ள விட்டுரும். உள்ள விட்டா ஆழத்துல போய் அந்த வாழைப்பழத்தை எடுத்துட்டு இப்ப அது வெளியில எடுக்க முடியாது, மாட்டிக்கும். கையில அந்த வாழைப்பழத்தை விட்டுட்டானா போயிடலாம், ஓடிடலாம். ஆனா அதுக்கு ஓட தெரியாது. இருந்து அந்த வாழைப்பழத்தை எடுத்துட்டு போவோம்னு நினைக்கும். இவங்க பழங்குடியினர் அழகா மெதுவா நடந்து கிட்டக்க போவாங்க. அப்ப கூட அது ஓடுறதுக்கு முயற்சி பண்ணாது. எப்படியா அந்த வாழைப்பழத்தை எடுத்துட்டு ஓடிடலாம்னு மட்டும்தான் அதுக்கு தோணும். உடனே கிட்டக்க போய் டமான அது கையில ஒரு தட்டு தட்டி, கையில ஒரு வளையத்தை போட்டு, காலையும் சங்கிலியை போட்டு கட்டி அடிமையாக்கிடுவாங்க. இத இன்னொரு குரங்கும் பார்த்துட்டு இருக்கும், அதுவும் அதே தான் பண்ணும். சோ முறையா ஒவ்வொரு வாட்டியும் அந்த குரங்கு பிடிச்சிட்டு அப்படி போயிடுவாங்க. என்ன புரியுது அப்படின்னா, நம்மளும் சில நேரத்துல இந்த வாழைப்பழத்தை பிடிச்சிட்டு இருக்க குரங்கு மாதிரியே ஏதாவது ஒரு பிரச்சனையை பிடிச்சிக்கிட்டு, ஏதாவது பிடிச்ச விஷயத்த பிடிச்சிக்கிட்டு, அதை எப்படியாவது நம்ம ஜெயிச்சிருவோம், பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, பிரச்சனைகள்ல இருந்து நம்ம விடுபடுறதுக்கான முயற்சியை எடுக்கிறது இல்ல. ஒரு கடன் இருக்கும், ஆனா வீட்டுல ஒரு சொத்து இருக்கும். ஆனா அந்த சொத்தை விற்காமலே அந்த கடனை அடைக்கிறேன்னு போராடுவாங்க. ஒரு உறவை டாக்ஸிக்கான ஒரு உறவு, அதை விட்டா நிம்மதியா இருக்கலாம், ஆனா அது விட மாட்டாங்க. இப்படி சில நேரங்கள்ல நம்மளும் அந்த பொந்துக்குள்ள இருக்கிற வாழைப்பழத்தை விட்டுட்டு கையை எடுத்துட்டோம்னாலே நிம்மதியா இருக்கலாம். நன்றி.